கண்டிப்பாக நல்லா இருக்கு, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. என்னன்னா இப்போ விடுதலையில் வந்து நம்ம ஒரு ஆக்டராக பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் அந்த ஊர் மக்கள் மாதிரி தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு லைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து மியூசிக் இல்லைன்றதெல்லாம் எந்த இடத்துலையுமே அது ஒரு குறையாவே ஃபீல் ஆகல. நம்மளை அப்படியே அந்த கதையோட அந்த கதை களத்தோட கூட்டு போகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க. ஆமா, கொட்டுக்காளின்றது நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு அடமன் கேர்ள்னு சப்டைட்டில் மாதிரி ஒன்று போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் டைட்டிலில். மோஸ்ட்டாக இந்த ஸ்டோரி பேஸ் என்னன்னா பெண்களுடைய அடக்குமுறை இதில் இருக்கக்கூடாது அப்படின்றது, பெண்களை அடக்கி ஆள்றது தவறு அப்படின்ற ஒரு இது குத்தி காட்டுறதுக்காக ஒரு இது இருக்கும். அதையும் மீறி இந்த டாமினேஷன்லாம் மீறி பெண்கள் வரணும். மூவி இஸ் அ குட் மூவி. இது இன்டர்நேஷனல் வைடு காம்படிட் பண்ணுற அளவுக்கு நல்ல மூவி, வேர்ல்ட் மூவி. ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே இதில் வந்து கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, இது சூரி ரொம்ப முக்கியமான ஒரு படம், இந்த வருஷத்தோட முக்கியமான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சூரி அண்ட் ஆனாபென்னோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான படம். ரெண்டு பேருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ரெண்டு பேரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்லேயே படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் கூழாங்கல் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு வினோத்ராஜ் சாரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஆன்டிசிபேஷன் இருக்கும்போது அவர் ரொம்ப எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக ஒரு லைன் எடுத்து அதுலேருந்து சுற்றி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு படம், மேக்கிங்காக நல்லா இருந்துச்சு, நல்ல கருத்து இருக்குது, ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான மேக்கிங் இருக்குது. கிளைமேக்ஸ் நம்ம கையில் விட்டுருக்காங்க, அது அவங்களே சொல்லியிருக்கலாம் நம்ம கையில் விடுறதுக்கு பதிலாக. அது ஒன்று தான் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருந்தது. காமெடி இருக்குது, சின்ன சின்ன காமெடி இருக்கும். ஒரு குட்டி பையனை வச்சு சின்ன காமெடி இருக்குது, அது வேற மாதிரியான காமெடியாக இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு அதுவுமே. இல்லை இல்லை, அந்த கோட்டுக்காலின்னா அடங்காத பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அப்படிதான் அந்த கேரக்டருமே இருந்துச்சு. மற்றபடியா நல்லா தான் இருந்துச்சு. கொட்டுக்காளி இப்போ தான் பார்த்துட்டு வரோம், நல்லா இருக்கு. சமூகத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு படம் கொட்டுக்காளி. ஒரு பெண்களுக்கு ஆதரவான ஒரு படமாக இந்த படத்தை பார்க்குறேன் நான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூரி, அண்ணாபென், நடிச்சிருக்கிற துணை நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதை நல்லா படம் பிடிச்சிருக்காங்க, எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சி. PS வினோத்ராஜும் டிஓபி சக்தியும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலாக எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கொட்டுக்காளி வந்து உண்மையிலே பெரிய விஷயம். எஸ்கே ப்ரொடக்ஷன் வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் லைவாக ஃபீல் ஆச்சு. அந்த தொண்டை கட்டிக்கிட்டு இருந்தது, அந்த லைக் ஊர்லலாம் வந்து இந்த சுண்ணாம்பு பத்துலாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி லைக் லைவ்லேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஆட்டோ சீன்லாம் வரும், அதில் அடிக்கிறது, அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. எல்லாமே ரியலாக தான் இருந்துச்சு, எதுவுமே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக அது திணிக்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லா லைவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பெஞ்ச் மார்க்காக இருக்கும். நல்லா இருக்கு, நல்ல படம். அப்படின்னு பார்க்காதீங்க, ஆக்சுவலாக கதைக்கு தான் ஹீரோக்கேற்ற கதை அப்படின்றது மாறணும். ஃபர்ஸ்ட் இந்த கதைன்னா ரஜினி நடித்தா ஃபைட்டு பாட்டு அதெல்லாம் இருக்கணும், சூரியன் நடிக்கிறதுனால அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத கிடையாது. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் தான் ஹீரோ ஒரு ஹீரோன்னு. சூரிய தம்பி படத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து இது ஒன்றுமே இருக்காது. ஸோ இட்ஸ் அ குட் மூவி. இன்டர்நேஷ்னல் வைடில் நிறைய அவார்ட்ஸ் தட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேல் டாமினேஷன் அப்படின்றது தவறுன்றது காட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் இது வந்து பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கிராமத்து ஓரியன்ட், வில்லேஜ் ஓரியன்ட் மூவி. அதில் நிறைய முற்போக்கு சிந்தனைகள் வந்து ஜனங்களுக்கு புகுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல சிந்தனையுள்ள படம் இது. நல்ல மூவி, கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. ஒரு இது பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப நேச்சுரலாக ஒரு இது பண்ணதால எங்கேயுமே லேக் பெருசாக இதாகலை. இது ஒரு படமாக பார்க்குறத தாண்டி அந்த குடும்பத்தோட ஆடியன்ஸும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் அந்த படம் இருந்துச்சு. அவர் ரொம்ப கண்டிப்பாக அவர் கஷ்டப்பட்டு லைட்டாக பேசியிருக்காரு, அது தெரியுது நல்லா. அண்ட் அது ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு இன்னும் டெப்த் கொடுக்குது.
ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் பண்ணியிருந்தாரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் எந்த குறையுமே இல்லை. இன்ஃபேக்ட் விடுதலை அண்ட் கருடனோட இந்த படத்தில் அவர் இன்னும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி கதையில் வந்து இவர் வந்து அதான் நான் சொன்னல, இவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்காம இந்த படத்தில் வந்து இவரை ஒரு அந்த கதையோட ட்ராவல் ஆகிற ஒரு ஊரில் இருக்க இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜில் ஒரு 10 கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டருக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த மாதிரி இதில் அந்த சூரியன்றவர் வந்து ஒரு பாண்டின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த பாண்டியை தான் நம்ம அவரை பார்க்க முடியுமே கண்டி, அவர் ஆக்டராக பார்க்க முடியாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருமே தேட்டரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அப்போ அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த தேட்டர் ஃபீல் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல படம். அந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுது அந்த மாதிரி பேசுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஓகே தான். சாங்ஸ் இல்லை, சாங்ஸ் தேவைப்படல, அது நல்லது தான். சாங்ஸ் இல்லாமல் போனதே நல்லது தான் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு. அது ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஃபாஸ்ட்டாக பார்க்குற படத்தில் நமக்கு இந்த மாதிரி படங்களும் பார்த்து பழகிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் 1 hour 44 minutes தான். அதுதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போயிருந்தா ஆல்ரெடி நம்ம ஆடியன்ஸுக்கு பொறுமை இல்லை, இன்னும் பொறுமையை இழந்திருப்பாங்க. அதனால இதுவே பெட்டரான ஒரு டைமிங் தான் நினைக்கிறேன். ஒரு கொட்டுக்காளி மாதிரி படங்கள் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து வர்றதுமே வந்து நான் ரொம்ப ஒரு வெல்கமாக பார்க்குறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. சூரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியாவே வாழ்ந்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ராவாக ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பொறுமையாக இருக்கான்னு தெரில. உட்காந்து பொறுமையாக பார்த்தா படம் பிடிக்கும். ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் தான் கொட்டுக்காளி. கிளைமேக்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட விட்டுருக்காங்க. மிச்சப்படி ஓகே தான் படம் இருக்காருன்னே சொல்லலாம். இல்லை, ஆக்சுவலி இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாக போனதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா அது சாங்ஸ்லாம் இருந்தால் இன்னொரு கமர்ஷியல் படமாக இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு போனது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா இதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்கிறத விட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு படத்தோட கிளைமேக்ஸை தாண்டி அவங்க மைண்ட் செட்டே இது பண்ணுற கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இது இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ்.